இந்த கேரள வழக்கு வந்து அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா வேற கல்கத்தா மெடிக்கல் காலேஜ் வழக்கு அப்படிங்கிறது வந்து படு தீவிரமான வழக்கு, கொடூரமான வழக்கு, அரக்கத்தனமான வழக்கு. ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போராடினீங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு யாரும் போராடல. ஜல்லிக்கட்டுக்கு போராடிய லேடிஸ் வந்து இதே மெரினா பீச் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடி பல பெண்கள் வந்து கொடூர அரக்கத்தனத்தோட வந்து ஆண்களை வந்து கொலை செய்து விடுகிறார். கேரளா ஹானரபிள் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த வழக்குல இதே வேற ஸ்டேட்டா இருந்தா ஆண்களுக்கு பாதுகாப்பு என்ற சட்டம் இந்தியாவில் இதுவரை. சோ இப்ப ஆண்களை வந்து பெண்கள் வந்து கொலை பண்றாங்க அப்படின்னா ஒரு பயத்தை வந்து பெண்கள் மத்தியில் ஏற்படுது. அதை ரேரஸ்ட் ஆஃப் அரிதிலும் அரிதான வழக்குன்னு எடுத்து மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனா மரணம் நிறைவேற்றப்படுமா நினைக்கிறீங்க? அவருடைய தீர்ப்பு என்பது என்னை பொறுத்தவரை இது வந்து எரர் ஆஃப் லா அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரு பெரிய பாடம் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மம்தா பானர்ஜி சொல்ற மாதிரி நாங்க மனு தாக்கல் பண்ணுவோம்னா அவங்களால பண்ண முடியாது, அது வந்து சுத்த போய். ஒரு நாள்ல கல்கத்தால சிபிஐ அலுவலகம் முன்பு திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி, உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? என்னை போன்ற அலைக் மைண்டட் அட்வொகேட்ஸ் கல்கத்தால உங்களுக்கு தலைமை தான். ஞானசேகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக அவரை எடுத்து 3 IPS அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விசாரணைக்கு வைப்பாங்க. கஸ்டடி அப்படிங்கிறது சம்பிரதாயம். அவனை உண்மை கண்டறியும் சோதனைக்கு நீங்க அம்சாதான் அவன் யாரோட பேசினா அப்படிங்கிற உண்மையெல்லாம் வெளியில வருமே ஒழிய. என் தம்பி ஞானசேகரன் வழக்கை 3 பெண் அதிகாரி விசாரிக்கிறார்கள். 3 பெண் IPS அதிகாரிய என் தம்பி ஞானசேகரன் வழக்குல. வணக்கம். இன்று நம்மோடு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் R. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கேரளாவில் வந்து பாரசாலையில் கிரிஷ்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட காதலனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷம் கொடுத்தாங்க. கசாயம் மூலியமா விஷம் கொடுத்து அந்த கேஸ் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. 2022 போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா கொல்கட்டாவில் டாக்டர் பார்த்துருப்பீங்க, அந்த RJ கார் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சஞ்சய் ராய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் குற்றவாளி சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பும் பண்ணியிருக்காரு, தென் வந்து மர்டரும் பண்ணியிருக்காரு, அவரும் ஒத்துட்டு இருக்காரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50,000 ரூபாய் ஃபைன் மட்டும் போட்டிருக்காங்க. 2 கேஸும் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு வழக்குடைய வெற்றி என்பது அது அரசு தரப்பாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் தரப்பாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் தான் அந்த வழக்குடைய தீர்ப்பு அமைகிறது. சில அரிதான வழக்குகள்ல அந்த வழக்கை கையாளக்கூடிய நீதிபதிகள் சூழ்நிலை சாட்சியம் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் என்பதை வைத்து அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர முடியும். இதான் ஒரு வழக்குடைய இயல்பு. இப்ப கேரளா ஹானரபிள் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த வழக்குல இதே வேற ஸ்டேட்டா இருந்தா ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், சாட்சிகள்லாம் வந்து எதிராக தான் இருக்கு, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பெண்ணை வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வந்து கருணை காட்டணும், பெண்ணுக்கு கருணை காட்டணும் அப்படிங்கிற வாதத்தை எடுத்து 10 வருஷமா நீங்க குறைங்க, இல்ல ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படிங்கிற வாதத்தை தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வழக்குல ஏன்னா இப்ப ஆண்களுக்கு அப்படிங்கிற பாதுகாப்பு சமீப காலமாக இல்லை. பல பெண்கள் வந்து கொடூர அரக்கத்தனத்தோட வந்து ஆண்களை வந்து பல விஷயங்களுக்காக கொலை செய்து விடுகிறார். ஆண்களுக்கு பாதுகாப்பு என்ற சட்டம் இந்தியாவில் இதுவரை இல்லை. ஈவன் அடல்ட்ரி அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனே இப்ப எடுத்தாச்சு நம்ம ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்ல. அடல்ட்ரிங்கிறதே கிடையாது, பிறன்மனை புகுதல். சோ இப்ப ஆண்களை வந்து பெண்கள் வந்து கொலை பண்றாங்க அப்படின்னா ஒரு பயத்தை வந்து பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். அப்புறம் வந்து ரொம்ப கொடூரமா வந்து அவ பாய்சல்லாம் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. சாட்சியங்கள்லாம் எதிராக அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. டிஃபென்ஸ் தரப்பால வந்து குற்றமற்றவள் என்று நிரூபிக்க முடியல. அரசு தரப்பு எக்ஸலண்டாவே ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதை ரேரஸ்ட் ஆஃப் அரிதிலும் அரிதான வழக்குன்னு எடுத்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா நினைக்கிறீங்களா? அதுதான் சார் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. மரண தண்டனை அப்படின்னு வந்து டெத் பெனால்ட்டி அவார்ட் பண்ணிட்டா
அது அந்த மாநில ஹானரபிள் உயர்நீதிமன்றத்துக்கு ரெஃபரன்ஸுக்கு அனுப்புவாங்க. ம். இப்ப இவங்களுக்கு பேர் வந்து கண்டம்டு பிரிசனர் அப்படின்னு பேர். ஓகே. ஒருத்தர் மரணதண்டனை வழங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கண்டம்டு பிரிசனர், கண்டம்டு கான்விக்ட். ஸோ அவங்க அந்த மரணதண்டனை மூலமா இறக்காம வேற வழியில் அவங்க சூசைடு பண்ணியோ மற்ற இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் கான்விக்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தனி அறையில போட்டு 24 hours வந்து வாட்ச் அண்ட் வார்டு பண்ணுவாங்க. ஓகே. கண்டம்டு பிரிசனர்னு பேர். 30 நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய BNSS ஆக்ட்ல பிரிவுகளின் பிரகாரம் ஹானரபிள் கேரள உயர்நீதிமன்றம் எர்ணாகுளம் ரெஃபரன்ஸ்க்கு அனுப்புவாங்க. அங்க ரெஃபரன்ஸ்ல கிரிமினல் போர்ட்போலியோ அந்த ஹானரபிள் நீதியரசர்கள் இது மரண தண்டனை வழங்கக்கூடிய குற்றமா இல்லையா அப்படின்னு மறுஆய்வு செய்யும் பொழுது என்னுடைய ஒப்பீனியன், மை கன்சிடர்டு வியூ என்ன அப்படின்னா லேடி அப்படிங்கிறதுனால ஆயுள் தண்டனையாக குறைத்து விடுவதற்கு 99.9% சான்சஸ் இருக்கிறது. இருந்தாலும் ஜட்மெண்ட் இருந்து பெரிய விஷயம் சார். ஜட்மெண்ட் பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. அதான் ஒரு சமுதாயத்துல அந்த மாதிரி பெண் குற்றவாளிகளுக்கோ அந்த மாதிரி கொடூர அரக்கத்தனமுடைய பெண்களுக்கோ கேரளால இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டால் நமக்கு மரண தண்டனை நிச்சயம், டெத் பெனால்டி கொடுத்துருவாங்கன்னு ஒரு டிட்டரன்ஸ் ஏற்படுத்துவதற்காக அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ரைட். இப்ப கல்கட்டாக்கு வரும். ம். இந்த கேரள வழக்கு வந்து அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஆனா வேற கல்கட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வழக்கு அப்படிங்கிறது வந்து படு தீவிரமான வழக்கு, கொடூரமான வழக்கு, அரக்கத்தனமான வழக்கு. அதுல சாட்சியங்கள்லாம் வந்து 100% நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த ராய்க்கு எதிராக. அப்படி இருக்கும் போது அந்த ஹானரபிள் அந்த நீதிபதி என்ன பண்ணிருக்கணும், அதை அரிதிலும் அரிதான வழக்காக எடுத்து, அதுவும் யாரு பண்ணிருக்காங்க, எல்லா பெண்களும் சமம்தான், எல்லா மாணவிகளும் நமக்கு சமம்தான், ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியை பண்ணிருக்காங்க இல்லையா. ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு என்ற பொழுது நீங்க 17 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு மரணதண்டனை வழங்கி இருந்தால் அந்த மரண தண்டனை கல்கட்டா உயர்நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கும். அவனுக்கு கொஞ்சம் கூட கருணை காட்டப்பட்டிருக்கப்படாது. அதுக்கப்புறம் அவன் பிரசிடென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் போனாலும் அங்கேயும் கருணை காட்ட முடியாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போனாலும் அவனோட மனு நிராகரிக்கப்படும், கவர்னர்கிட்ட போனாலும் நிராகரிக்கப்படும். மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டும் வந்து ரெமிஷன் கொடுக்க மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நிச்சயமா அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். ஒரு பெரிய பாடம் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூர குற்றவாளிக்கு. இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவிகளும் உடனடியாக ஒரு டேட்ல, ஏன்னா மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் வந்து மரணதண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க, அவங்களுக்கு கிரீவன்ஸ் இருக்குன்றாங்க. ஆனா இந்த வழக்குல வந்து யாரு அப்பீலுக்கு போக முடியும் அப்படின்னா, ஒண்ணு வழக்கை நடத்திய சிபிஐ போக முடியும், இல்ல அந்த மாணவியோட பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கேட்குறது பெட்டிஷன் போட முடியும். இதை பொதுநல வழக்கா கொண்டு போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்னா கூட மென்ஷன் பண்ணி எனக்கு இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அப்ளிகேஷன் சீக்கிங் பர்மிஷன் டு ஃபைல் எஸ்எல்பின்னு ஒரு பெட்டிஷனையாவது ஃபைல் பண்ணி கவனத்துக்கு கொண்டு போகலாம். ஹைகோர்ட்ல அந்த மாதிரி பொசிஷன்ஸ் கிடையாது. இவங்க 2 பேர் தான் போக முடியும். இப்போ மம்தா பானர்ஜி சொல்ற மாதிரி நாங்க மனு தாக்கல் பண்ணுவோம்னா அவங்களாலாம் பண்ண முடியாது. அது வந்து சுத்த போய் சிபிஐ அப்பீலுக்கு போகணும். பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வந்து இந்த தண்டனை பத்தாது, அவனுக்கு மரணதண்டனை கொடுக்கணும்னு அப்பீலுக்கு போகணும். சோ அன்னைக்கெல்லாம் போராடினாங்க. நான் இப்ப கால் பண்றேன், அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவிகள்லாம் ஒரு நாள்ல கொல்கத்தா சிபிஐ அலுவலகம் முன்பு திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நீங்க அப்பீல் பண்ணி மரணதண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க போராடணும். இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவிகளும், ஈவன் சர்வீஸ்ல உள்ள டாக்டர்ஸ் வேண்டாம், பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மருத்துவர்கள், அதாவது அட்லீஸ்ட் லேடி மருத்துவர்களாவது
கல்கட்டா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸையாவது அவங்க பேரண்ட்ஸை ஃபினான்சியல் வாங்கிட்டு போனோம். சங்கங்கள்லாம் நிறைய இருக்கு இந்தியாவில். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒவ்வொரு சாப்டர் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்கு, மாநிலத்துக்கு இருக்கு. அத்தனை பேரும் அங்க போய் சேர்ந்து அவங்க போராடுவதுல பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு, 10 லட்சம் செலவு பண்ணாலும் அவங்களால முடியும். ஓய்வு பெற்ற பெண் மருத்துவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராடலாம். அவங்களுக்கும் பண பிரச்சனை எல்லாம் கிடையாது, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாணவியுடைய அந்த கொடூரமான ரேப்பன் இறப்புக்காக தமிழக அட்லீஸ்ட் நான் மற்ற ஸ்டேட்டை கேட்கல, தமிழகத்தில் உள்ள ஓய்வு பெற்ற பெண் மருத்துவர்களாவது அரசு மருத்துவர்களாவது அங்க போய் போராடுவார்களா சிபிஐக்கு? என்னுடைய கேள்வி. அட்லீஸ்ட் தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகளாவது, மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளாவது கல்கத்தா சிபிஐக்கு முன்னுக்கு போராடுவார்களா? ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போராடினீங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு யாரும் போராடல. ஜல்லிக்கட்டுக்கு போராடிய லேடிஸ் வந்து இதே மெரினா பீச் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடி இருக்கணும், யாரும் போராடல. அப்ப அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடியவர்களே ஏதோ பின்புலத்துல போராடி இருப்பாங்களோ அப்படின்னு என்ன தோணுது. சோ தமிழ்நாடு மெடிக்கோஸ் அங்க போய் சிபிஐக்கு முன்னாடி போராடட்டும். அதான் இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? என்னை போன்ற அலைக் மைண்டட் அட்வொகேட்ஸ் கல்கத்தால உங்களுக்கு தலைமை தாங்குவாங்க, நோ இஷ்யூ. ஸோ 2 ஆப்ஷன் தான். இதுல இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா, அதிர்ஷ்டவசமாக கல்கத்தாவுடைய பிரசன்ட் சிட்டிங் ஹானரபிள் தலைமை நீதிபதி நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் டி சிவஞானம் அவர்கள். அவர் தான் கல்கத்தாவோட தலைமை நீதிபதி. மேட்டரை கொண்டு போகலாம். இது லெட்டர்லாம் எழுதி எதுவும் பண்ண முடியாது. அப்பீல் ஒன்று போனோம், அந்த அப்பீல்ல பேரண்ட்ஸுடைய சார்பா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க ஆர்கியூ பண்ணணும். சிபிஐ அப்பீலுக்கு போகணும். வேற யாரோ மம்தா பானர்ஜி சொல்ற மாதிரி நாங்க பெட்டிஷன் போடுவோம், நாங்க கேட்போம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அந்த நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது. அதாவது வந்து ஃபேர் ஜுடிஷியல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. அவர் வந்து இந்த வழக்கு அரிதிலும் அரிதான வழக்கு இல்லை அப்படின்றாரு. இதை நம்ம எங்க போய் சொல்றது? கற்காலேஜுக்கு போயிருக்கான், அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான், கொடூரமா ரேப் பண்ணியிருக்கான், கொடூரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான், மர்டர் பண்ணியிருக்கான். இது அரிதிலும் அரிதான வழக்கு அவருக்கு தோணலை அப்படின்னா, அவர் எந்த சட்டக்கல்லூரியில் லா படிச்சாரு, அவர் எப்படி வக்கீலா பிராக்டிஸ் பண்ணாரு, அவர் எப்படி நீதித்துறையில வந்து நீதிபதியா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்லாம் யோசிக்க சொல்லுது. பட் அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவருடைய தீர்ப்பு என்பது என்னை பொறுத்தவரை இது வந்து எரர் ஆஃப் லா அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட் நம்ம அங்க போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு, நீங்க தீர்ப்பை மாத்துங்க அப்படின்னு படத்துல வர மாதிரி அங்க போய் பேச முடியாது. பண்ணிட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்தீங்கன்னா ஞானசேகர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமா அவரை எடுத்து 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விசாரணைக்கு பண்ண போறாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லா விடிய விசாரணை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அங்க ஒரு ஸ்டேஷன்ல வச்சு ஃபுல்லா மாத்தி ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. உங்க ஹைகோர்ட் சைடு தான் வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? என்ன சார் நடக்குது அந்த கேஸ்ல? கஸ்டடிங்கிறது எடுத்திருக்காங்க. கஸ்டடியில அவனை எடுத்து வந்து என்ன நடந்து ஏது நடந்துன்னு கேட்க போறாங்க. யாரெல்லாம் அந்த தொடர்பு இருக்கு, யாரெல்லாம் நீ போன்ல பேசுன அப்படின்லாம் கேட்பாங்க. வேணா சீன் நடந்த இடத்துக்கு கூட அவனை கொண்டு போய் நடிச்சு காமிக்க சொல்லலாம், அவன் வீட்டுக்கு கூட அழைச்சிட்டு போகலாம். ஆனா நீங்க அவன்கிட்டேருந்து எப்படி நீங்க நடந்த உண்மைகள் எல்லாம் ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. மக்களுக்குலாம் வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த 7 நாள்ல வந்து ஏதாவது கிடைக்கும், நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு சின்னதா. அது நிறைவேறுமா சார்? இல்ல, அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ராங் அப்படின்னு தான் சொல்லுவேன். கஸ்டடி அப்படிங்கிறது சம்பிரதாயம். கஸ்டடியில என்ன, எவ்வளவு நாளா நீங்க போயிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு அதுக்கு என்ன தொடர்பு, உன்னுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்ன, இதெல்லாம் தான் கேட்பாங்க. நான் ஏற்கனவே பல இன்டர்வியூ சொன்ன மாதிரி அவனை உண்மை கண்டறியும் சோதனைக்கு நீங்க அமிச்சாதான் அவனை பத்திய டீடைல்ஸ், அவன் யாரோட பேசினா அப்படிங்கிற உண்மையெல்லாம் வெளியில வருமே ஒழிய, அதுக்கு அந்த சைதாப்பேட்டை 19th கோர்ட் ஏபிபி பெட்டிஷன் போடணும். இவனை உண்மை கண்டறிய சோதனைக்கு அனுப்புங்க அப்படின்னு பெட்டிஷன் போட்டா அந்த ஆனரபிள் ஜட்ஜ் தகுதியின் அடிப்படையில் அதை முடிவு பண்ணுவார். இந்த கஸ்டடிங்கிறது ஒரு சம்பிரதாயம் இல்ல சார். இதுல பெருசா ஒண்ணும் உங்களுக்கு இந்த பாரசாலை கிருஷ்மா அவங்க கேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டடியில எடுத்து அவங்க ஐபிஎஸ் அதிகாரி சிபிஐ அதிகாரி எல்லாம் வந்து கொடுத்த ப்ரெஷர்ல தான் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது விசாரணை மூலமா வெளியே அவன் தான் அக்யூஸ்ன்னு
அருணே சொல்லிட்டாரு, ஐபிஎஸ் அருணே, அப்புறம் இடத்த நீங்க டெவலப்மெண்ட் என்ன கண்டுபிடிக்க போறீங்க? பின்னாடி அவர் பின்னாடி ஏதாவது ஒரு கூட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. யார் அந்த சார் அதெல்லாம். அவர் சொல்லணும். இல்ல சார், ம். ஆனா அவங்க யாரும் சொல்லல. ம். இவன் கஸ்டடி எடுத்த குற்றவாளி சொல்லணும். அவன் சொல்லுவானா? அதாவது அரசியல் சாசன சட்டப்படி உங்களுக்கு குற்றவாளியை வற்புறுத்தி குற்றவாளிக்கு எதிராக சாட்சியம் வாங்கினா கோர்ட்ல செல்லாது. அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஆர்டிகல் 22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வற்புறுத்தி எனக்கு எதிராக அவனே சாட்சி சொல்லு அப்படின்னு நீங்க வைக்க முடியாது. கஸ்டடியில என்ன கேட்கலாம், அவன் யாரு, என்ன பின்புலம், என்ன ஏது, சோ நீ எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சு, என்ன பண்ண, உன்னுடைய தொழில் என்ன, யாரோட தொடர்புகள் இருக்குன்னு அவன் சொல்லுவான். அவன் அதான் இப்ப ரீசன்ட் ஒரு வீடியோ சுத்திட்டு இருக்கே. இப்ப அதான் சொல்ல வந்தேன் சார். ஹானரபிள் தமிழ்நாடு அசம்பிளி ஸ்பீக்கர் அப்பாவை பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வருது. என் தம்பி ஞானசேகரன் வழக்கை 3 பெண் அதிகாரிகள் விசாரிக்கிறார்கள்ன்றாங்க. அப்ப என் தம்பியும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி கஸ்டடியில் விசாரணை பண்ணுவாங்க? 7 நாள் கேட்டிருக்காங்க. கஸ்டடியில் நடக்கிறத வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போறாங்க. கஸ்டடியில் வந்து வாக்குமூலம் வாங்கினதை நீங்க போய் பார்க்க முடியுமா? அப்கோர்ஸ் அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வேணா பெடிஷன் போட்டு கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட பொண்ணோட பெற்றோர்கள் வந்து எந்த விதமான மனுவையும் தாக்கல் எதிரையும் பண்ணலை. எனக்கே சந்தேகமா இருக்கு. அவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க தான் முன்னுக்கு வரணும். அந்த மாணவியோட பெற்றோர்கள் இதுவரை எந்த விதமான மனுவையும் எந்த நீதிமன்றத்தையும் தாக்கல் பண்ணலையே. பெடிஷன் தாக்கல் பண்ணலாம்ல. அதனால இந்த கஸ்டடி வந்து பெருசா வந்து ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இது ஒரு சம்பிரதாயம். இவ்வளவு நாள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்பவே அழகாவும் ஆழமாவும் பதில் சொன்னீங்க சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.